இந்த மருத்துவ முகாமில் என்ன ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கீங்க? தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மாநில தலைவரத்தின் அறிவித்தலின்படி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் பொதுநல மருத்துவ முகாம் நடத்துவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதன் முதல் இதாக கோவை புறநகர் வடக்கு மாவட்ட சார்பாக காரமடை ஒன்றிய தலைமை சார்பாக இங்கே பொதுநல மருத்துவ முகாம் மற்றும் கண் சிகிச்சை இரத்த தான முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா மதிப்பிலான சிகிச்சைக்கான இதெல்லாமே இலவசமாக பொதுமக்களுக்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பொதுமக்கள் எல்லாம் வந்து பயனடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மருத்துவ சிகிச்சை முகாமில் என்னென்ன பரிசோதனைகள்லாம் நடத்தப்படுது? இதில் எத்தனை பொதுமக்கள் வந்து பயனடைவாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இதில் பார்த்தீங்கன்னா கண் பரிசோதனை, அப்புறம் இருதயம், நுரையீரல், பல் மருத்துவம், பொது இந்த சர்க்கரை வியாதி எல்லாத்துக்கான இதுவும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது பொது மருத்துவம் எல்லாமே இங்கே பார்த்து அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர்த்துக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஒரு 500-1000 பேர் வருவாங்கன்னு, ஒரு 500 பேர் அது வந்து கலந்துக்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்டதிலிருந்து தொடர்ச்சியாக இந்த மக்களுக்கு நலத்திட்டங்கள் அது மாதிரி மருத்துவ பரிசோதனை மாதிரி நிறைய நடத்திட்டு இருக்கீங்க. இனி அடுத்தடுத்து இப்போ அரசியல் களத்தில் நீங்கள் இறங்க போகிறீங்க, தேர்தல் பிரச்சாரம் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ அதுக்கு என்ன மாதிரி யுக்திகள்லாம் நீங்கள் பின்பற்ற போகிறீங்க? இந்த நற்பணி இருக்கட்டும், இந்த கண் சிகிச்சை முகாம்லாம் நாங்கள் தொடர்ந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம். இனி வரும் காலங்களில் அரசியலில் பார்த்தீங்கன்னா இப்போ பூத் கமிட்டி வேலைகள், மக்களுக்கான கம்ப்ளைண்ட்டுகள், மக்களுக்கான சேவைகளுக்கான வேலைகள்லாம் இறங்கியிருக்கோம். இப்போ பெட்டிஷன் கொடுக்கறது அந்த மாதிரி வேலைகள் தான் இனி அடுத்தது. இப்போ முழுசாக வந்து பூத் கமிட்டி வேலைகள் தான் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து இறங்கிட்டு இருக்கு, முழு மூச்சு இறங்கிட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து கோவை மாவட்டம், நீலகிரி மாவட்டத்துக்கு வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. பொதுமக்களுக்கு என்ன விஷயங்கள் நீங்கள் அறிவுரையாக சொல்ல விரும்புகிறீங்க? நேற்றே பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு. இந்த மாதிரி ரெட் அலர்ட் எடுத்து கொடுத்துருந்தாங்க. அந்த ஆட்டோவில் இருக்கிற மக்கள் எல்லாருமே கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் குரூப்பில், எங்கள் வாட்ஸ்அப் இதில் ஒன்றிய மேட்டுப்பாளையம் நகர தலைமை எல்லாத்துக்கும் நாங்கள் அதை ஷேர் பண்ணியிருக்கோம். அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் அங்கே சொல்லி இதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழக அரசு இந்த மாதிரி பேரிடர் நேரங்களில் அவங்களோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கோயம்புத்தூர் பகுதியில் வந்து அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது? இல்லை, தமிழக அரசோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு இந்த மக்களுக்கே தெரியும். அதை சரி பண்ணுறதுக்கு தான் தமிழக வெற்றி கழக தளபதி வந்து இந்த தமிழக வெற்றி கழக அரசியலுக்கே வந்திருக்காரு. அவங்க இன்னும் கரெக்டாக செய்யணுங்கிறது தான் எங்களோட. அது செய்யாதனால தான் நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். இப்போ நாங்கள் ஒரு மனு கொடுத்தாலும், ஒரு பெட்டிஷன் கொடுத்தாலும் அதை சரியான முறையில் அவங்க கொண்டு போய் சேர்க்கிறது இல்லை, வாங்கிக்கிறாங்களே தவிர சரியாக செய்யறதில்லை. இதெல்லாம் வந்து சரியாகணும்னு சொல்லி தான் 2026 தளபதி அவர்கள் களத்தில் வந்து இறங்கியிருக்காரு. அதுக்காக முழு மூச்சாக நாங்கள் செயல்பட்டு